வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். 6ஆம் வகுப்பு இயல் 3ல இன்னையோட தலைப்பு நூலகம் நோக்கி. அதற்கு முன்னாடி நம்ம கல்வியை இயல் 3 முழுவதுமே கல்வி ஓரியன்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? கல்வி ஏன் இம்பார்ட்டன்ட், கல்வியை நம்ம ஏன் போற்றி புகழணும், கல்வி துன்பத்தை நீக்கும் கல்வி, துன்பத்தை எப்படி நீக்கும் கல்வி அப்படின்னா, நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது நமக்கு யாரு ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு நம்மளால டக்குன்னு சொல்ல முடியாது. இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. ஆனா நம்ம கற்ற கல்வி நமக்கு முதல் ஆளாக நிற்கும்ன்றது மாற்று கருத்தே கிடையாது. கல்வி அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம பேரண்ட் என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஏஜ் ஆரம்பிக்கும் போது, இப்பெல்லாம் உங்களுக்கு எத்தனை ஏஜ்ல கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறாங்க? 3 வயசு 3.5 வயசு ஆன உடனே என்ன பண்ணிடுறாங்க, தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பாலாம் கொண்டு போய் என்ன செஞ்சுறாங்க, ஸ்கூல்ல விடுறாங்க. ஏன்? ஏன்னா கல்வி நமக்கு அவ்வளோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கல்வி மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நமக்கு நம்மளோட லைஃப்ல இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. கல்வி மட்டும்தான். அதோட கண்டினியூஷன்ல தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நூலகம் நோக்கி பார்க்க போறோம். நூலகம்னா என்னடா? லைப்ரரி. லைப்ரரி எங்கெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க? யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல்ல பார்ப்போம், காலேஜ் படிச்சீங்கன்னா காலேஜ்ல பார்ப்போம். அப்படிதானே? நம்ம வீட்டு பக்கத்துல, நம்மளோட மாவட்டத்துல சென்ட்ரல் லைப்ரரிலாம் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பார்க்கலைன்னா பாருங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு கிடைக்காத சில புத்தகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அங்க கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் மேக்சிமம் லைப்ரரியில நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா லைப்ரரியில ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி ஒரு புக்கை கோத்ரூ பண்ணணும், நிறைய ஆத்தர் எழுதின எல்லா புக்கும் இருக்கும். நூலகத்தினால நமக்கு நூலகம் நமக்கு இன்னொரு ஒரு பொக்கிஷம் மாதிரி. நம்ம லைஃப்ல புத்தகம் மாதிரி ஒரு மகத்தான ஒரு பொருள் கிடைக்கவே கிடைக்காது. 1000 பேரோட பேசி பழகி கிடைக்க வேண்டிய அறிவுகளை ஒரு சிறந்த புத்தகத்தினால நமக்கு கொடுக்க முடியும்ன்றது உண்மையான ஒரு விஷயம். யார் யாருக்கெல்லாம் புத்தகம் படிக்க பிடிக்குமோ அவங்க எல்லாம் அந்த லைப்ரரியை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நூலகம் கண்டிப்பா யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம டாபிக் குள்ள போயிடலாமா? நீங்க 6th ஸ்டாண்டர்ட் தானே? கவனமா கவனிங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம கற்கிற கல்வி கற்றது கைமண் அளவு அப்படின்னா, நம்ம படிக்கிற புத்தகத்துல இருந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா? 6ஆப்ல இருந்து அண்ணங்க 12th வரையும் படிக்கிறாங்க. அக்காலாம் என்ன பண்றாங்க, காலேஜ் இதெல்லாம் படிக்கிறாங்களா அண்ணா அக்காலா, அவங்க எவ்வளவுதான் இந்த காலேஜ ஃபுல்லா படிச்சாலுமே அவங்க கற்றது எவ்வளவு அளவா, கைமண் அளவு. நம்ம கையை சுருக்கி பாருங்களேன், கையை மூடி பாருங்களேன், உள்ளுக்குள்ள எவ்வளவு அளவு இருக்கு, அந்த அளவுதான். ஆனா நம்ம கற்க வேண்டியது இந்த உலகத்தோட அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவ்வளவு விஷயங்களை கற்க வேண்டியது இருக்கு. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல, நம்ம புத்தகத்தில் உள்ளதை மட்டும்தான் படிக்கிறோம் இல்லையா? அது மட்டுமே நமக்கு போதாது. பல்வேறு துறை சார்ந்த அறிவுகள், அதை தேடி தேடி நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். அதுக்கு நூலகங்கள் தான் என்ன செய்யல, பெரும் பங்கு வகிக்கிறது நூலகங்கள் தான். நூலகங்கள்ல நிறைய என்ன செஞ்சிருக்காங்க, புத்தகங்கள் இருக்கும். நிறைய ஆத்தர்ஸ் எழுதின புத்தகங்கள் எல்லாமே இருக்கும். நமக்கு கிடைக்க நம்ம ஒரு தேடி போய்வோம் இல்லையா, எனக்கு இந்த ஆத்தர் எழுதின புக்கு வேணும் அப்படின்னு சில புக் ஸ்டால் எல்லாம் போய் தேடுனா கூட கிடைக்காது. ஆனா அது எல்லாமே என்ன செய்யும், மேக்சிமம் லைப்ரரியில கிடைக்கும். பாசிபிள் நிறைய இருக்கு இல்லையா? அந்த நூலகங்கள்ல மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகை நூலகங்கள் இருக்கு. அததான் சொல்லியிருக்காங்க இந்த லெசன்ல. அதுல நமக்கு தமிழ்நாட்டுல இருக்குது இல்லையா, சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, இதுதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல கிடையாது, ஆசியாவிலேயே 3வது பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு நம்ம என்ன சொல்லிக்கலாம், பெருமையா சொல்லிக்கலாம். எத்தனை பேரெல்லாம் சென்னையில உள்ள அண்ணா நூற்றாண்டு கழகம், இந்த நூலகம் இருக்கு இல்லையா, நூற்றாண்டு நூலகம், அதை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இங்க மதுரையிலயுமே இருக்கு, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்கு. அது நான் இன்னும் உள்ள போய் பார்த்ததில்ல. ஆனா ஆக்சுவலா அது ரொம்ப பெரிய பில்டிங், பயங்கரமா ரொம்ப பெருசா இருந்துச்சு. நீங்க சென்னையில இதே மாதிரி இருக்கும் பாருங்க. யார் யாருக்கெல்லாம் பாக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ போகும்போது எல்லாம் அங்க இருக்கிறவங்க பாக்குறதுனாலும் போய் படிங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது இல்லையா? கண்டிப்பா எல்லாருமே என்ன செய்யணும், புத்தகத்தை வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஓகேவா? ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, அண்ணா நூற்றாண்டு நூலகம், அங்க இது ஒரு ஸ்கூல்ல இருந்து மாணவர்களை அந்த லைப்ரரி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அதுல பத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்றோம்.
நம்மளோட ஆசியாவுல உள்ள 3வது பெரிய நூலகம் தான் இது. இதுல எத்தன அடுக்கு இருக்கு, அந்த பில்டிங் இருக்கு இல்லையா? இதுல எத்தன அடுக்கு இருக்குன்னா 9 அடுக்கு இருக்காம். சரியாப்பா? எத்தன அடுக்குன்னா 9 அடுக்கு இருக்கு. இது பரப்பளவு மட்டுமே எவ்வளவு இருக்குன்னா 8 ஏக்கர் இருக்காம். 8 ஏக்கர்னா எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. தெரியாதவங்க உங்க பேரண்ட்ஸ்ட்ட கேளுங்க. அம்மா ஒரு ஏக்கர்னா எவ்வளவு இடம்மா? வீட்ல காமிங்கம்மா. எவ்வளவு இடம் இருந்தா ஒரு ஏக்கர் அப்படி கேளுங்க சொல்லுவாங்க. ரைட்டாப்பா? இப்ப வந்து அந்த ஸ்கூலுக்கு எல்லாருமே போய் பார்க்க போறாங்க. அப்படி போகும்போது அந்த ஸ்கூல்ல சொல்லுவாங்க இல்லையா? இந்த இடத்துல இது லைப்ரரியில இந்த தரைத்தளத்துல வந்து இப்படி இருக்கும். நடு அடுக்குல இது இருக்கு அப்படி சொல்றாங்களே, அததான் இந்த லெசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த போட்டோல இருக்காங்க இல்லையா? அவங்க தான் முனைவர் ரா அரங்கநாதன். இவங்க தான் நூலகத்துக்கு லைப்ரரின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு சில விதிகள் இருக்கும் இல்லையா? அப்ப காலேஜ் போறோம், ஸ்கூலுக்கு போறோம், அங்க விதிகள் இருக்கு. அதே போல லைப்ரரிக்குன்னு சில விதிகள் இருக்கும்னா அந்த விதிகளை உருவாக்கியவர் ரா அரங்கநாதன். அதனால இவர் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு அழைக்கிறது யாருன்னா முனைவர் ரா அரங்கநாதன் அவர்களை தான் சொல்றாங்க. இதுல வந்து முதல் தரைத்தளம் இருக்கும்ல, தரைத்தளம்னா போன உடனே ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லுவோம் இல்லையா? அங்க வந்து என்ன இருக்குன்னா பார்வை திறன் குறைபாடு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கான பிரெய்லி முறை இருக்கு. அவங்க இந்த படத்துல காமிச்சிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி தொட்டு தொட்டு தான் அவங்கனால வந்து அந்த எழுத்தெல்லாம் படிக்க முடியும். அதெல்லாம் வந்து அவங்க அந்த என்ன செய்வாங்க, அந்த எழுத்தை வந்து அதை தொடு உணர்வு மூலம் அறிஞ்சு என்ன செய்வாங்க, படிச்சுக்குவாங்க. அதுக்கான இப்ப வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒளி வடிவ நூல்களும் குறுந்தகடுகனா சிடி டைப் அதெல்லாம் இருக்கு அவங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி படிக்கிறவங்க இப்ப என்ன செய்யறாங்க, டிகிரி வரையுமே இப்பெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, படிக்கிறாங்க. இதுல வந்து இந்த நகரும் படிக்கட்டு எஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா? அதுவும் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா? முதல் தளம். அதுல குழந்தைகளுக்கு வந்து நிறைய என்ன சொல்லியிருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு செயற்கை மரம்லாம் வச்சிருக்காங்க. முதல் தளம் ஏன் குழந்தைகளுக்குன்னா, குழந்தைகள் வந்து எப்பவுமே என்ன ரொம்ப நம்மளால அவங்கள லாங் ஜேர்னி அவங்களால நடக்க முடியாது, பண்ண முடியாது இல்லையா? முதல் வந்து பார்வை என்னது தரைத்தளம் வந்து பார்வை திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு. அடுத்து வந்து என்ன செஞ்சிருக்காங்க, முதல் தளம் வந்து குழந்தைகளுக்குன்னு வச்சிருக்காங்க. 50 குழந்தைகளுக்காக நிறைய என்ன செஞ்சிருக்காங்க இங்க வச்சிருக்காங்க. குறுந்தகடுகள் அந்த மாதிரி சிடி டைப் அதெல்லாம் வச்சிருக்காங்க. 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்க இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நூல்கள் எத்தனை இருக்கு? 50,000க்கு மேற்பட்ட நூல்கள் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ போய் அங்க என்ன செய்யலாம், ஒரு விசிட் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்க அந்த பார்க் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ற டைமை நீங்க வந்து இங்க இருந்து இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வந்து அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாவும் இருக்கும். அதை வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆசிரியர் கூட்டிட்டு போய் காமிச்சு என்ன சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதே போல ஒவ்வொரு தளத்திலயும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல 7வது தளத்துல என்ன இருக்குன்னா, கீழ்த்திசை அரசோட கீழ்த்திசை சுவடி நூலகம் இருக்கு. இங்க வந்து என்ன இருக்குன்னா பழமையான ஓலைச்சுவடிகள்லாம் இங்க சேகரித்து வச்சிருப்பாங்க. வரலாறு, ஹிஸ்டரி, புவியியல் சம்பந்தமான சுற்றுலா தொடர்பான நூல்கள் எல்லாமே இங்க என்ன செய்யும் இருக்கும். அண்ணா நூலகத்தில் அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்களும் உள்ளன. நான் சொன்னேன் அந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா அன்னை அக்காலாம், அவங்களாம் வந்து மேக்சிமம் என்ன செய்வாங்க, அந்த நூலகத்தை லைப்ரரியை வந்து ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு புக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி அவங்களால வாங்க முடியாது, பே பண்ணி வாங்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு புக்குமே வந்து ரொம்ப காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, மேக்ஸிமம் லைப்ரரியில் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம அமைதியான ஒரு சூழ்நிலையில் படிக்கிறதுக்குரிய வசதி இருக்கும். அதுக்காக இவங்க ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. தென் நம்மளால இவ்வளோ பைசை கொடுத்து நம்ம புக்கை வந்து வாங்க முடியாது. ஆனால் அங்கே வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ரீயாகவே எடுத்து படிச்சுக்கலாம். அதுக்காகவும் என்ன செய்வாங்க, போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க அங்கே யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்க ஏசி வந்து எல்லா இடத்துலயுமே என்ன செஞ்சிருக்காங்க, ஏசி வந்து யூஸ் போட்டிருக்காங்க நம்மளுக்காக. நம்மளுக்கு வந்து குளிர்பதன வசதி அதை யூஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க அங்க இருக்கு. இங்க வந்து கூட்ட அரங்கு, கலையரங்கு, கருத்தரங்கு, கான்ஃபரன்ஸ் ஹால்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வசதி இருக்காங்க. ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா இப்போ அங்க போய் என்ன செய்யலாம், எல்லாரும் வந்து என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாரும் அந்த இடத்துல இருந்துக்கலாம் அப்படின்றதுக்காக. நடமாடும் நூலகம் தான் அரசு வந்து எல்லாருமே நம்மளோட இதை வந்து நூலகத்தை யூஸ் பண்ணணுன்றக்காண்டி தான் அரசு என்ன கொண்டு வந்திருக்காங்க, நடமாடும் நூலகம்ன்றத கொண்டு வந்திருக்காங்க.
இதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நூலகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே நூலகத்தை வந்து மேக்சிமம் பயன்படுத்த ஆரம்பிங்க. அது வந்து நம்ம வாழ்க்கையை எங்கேயோ ஒரு விதத்துல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த இது எதுக்கு காமிக்கிறேன்னா, இந்த தரைத்தளத்துல என்ன இருக்கு, முதல் தளம், இரண்டாம் தளம், மூன்றாம் தளம், அந்த மாதிரி 8ஆம் தளம் வரை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரைத்தளத்துல சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள், அந்த பார்வை குறைபாடு இல்லாதவங்கள அவங்களுக்காண்டி. 2வது குழந்தை பிரிவு, பருவ இதழ்கள் எல்லாமே இருக்கு. 50,000க்கு மேற்பட்ட இதழ்கள் அங்க இருக்கு சொல்லியிருக்காங்க. 2ஆம் தளத்துல தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் வந்து பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை. 7ஆம் தளத்துல வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம். 8ஆம் தளத்துல கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. இவ்வளவுதான். இந்த லெசன் வந்து என்ன செய்யுது, பினிஷ் ஆகுது. இதை என்ன சொல்லியிருக்காங்க, நூலகத்தை பத்தி சுருக்கமா எழுதுனா நீங்க என்ன செய்யணும்னா, அந்த நூலகத்தை என்ன யூஸ் நமக்கு, அந்த இடத்துல எந்த தளத்துல என்ன இருக்கு அதெல்லாம் நீங்க தான் நோட் பண்ணி எழுதணும். இதுல தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த டிஎன்பிஎஸ்ல எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதை வந்து இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிந்து கொள்வோம்ல, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர்னு கொடுத்து யாரை கொடுத்துருக்காங்க, அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து 18 மணி நேரம் படிக்கிறதுக்காக செலவு பண்ணுவாங்களாம். பார்த்துக்கோங்க. அப்பனா படிப்புக்கு எவ்வளவு ஒரு என்ன சொல்லலாம், இம்பார்ட்டன்ட் நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கல்வி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 6ஆப் தானே படிக்கிறீங்க, இப்ப இருந்தே இதை நீங்க யூஸ் பண்ணீங்களா, கண்டிப்பா நாளைக்கு உங்களை பத்தி நாங்க படிக்கிற மாதிரி ஒரு நிலைமை கூட வரலாம், யாருக்கு தெரியும். எல்லாமே உங்களோட கையில தானே இருக்கு. ஓகே, அடுத்த ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா சீனாவில் இருக்கு. சிறந்த நூலகர்களுக்கு முனைவர் ரா அரங்கநாதர், அதாவது சிறந்த லைப்ரரியை மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, சிறந்த நூலகர்களுக்கு முனைவர் சா அரங்கநாதன் அவர்கள் பேர்ல விருது என்ன செய்யறாங்க, வழங்குறாங்க. லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னையோட கிளாஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, படிங்க. அடுத்து வந்து என்ன செய்யுது, காலாண்டு தேர்வு நடைபெறும் நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். கண்டிப்பா படிங்க, புரியும், பாருங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.